குப்பை தொட்டியில் விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுப்பீங்களா? குப்பை தொட்டியிலேருந்து ஒரு நல்லதாக ஒரு ஆப்பிள் கிடைக்குதுங்க, எடுத்து வாஷ் பண்ணி சாப்பிடுவீங்களா? அதை கழுவிட்டு நல்லா சாப்பிட்ருவீங்களா? பட்னியாக இருந்தாலும் நம்ம குப்பையிலேருந்து எடுத்து சாப்பிட மாட்டோம் இல்லை? ஆனால் நம்ம தேவன் இருக்கார்லங்க, குப்பையை புழுதியில் என்ன இருந்தாலும் எடுத்து அதை ரெடி பண்ணி உயர்த்துகிறார். எந்த குப்பையாக இருந்தாலும் எந்த புழுதியாக இருந்தாலும் யார் விழுந்திருக்கான்னு தான் பார்க்குறாரு. அவர் குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்துவார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். நீங்கள் என்னைக்காவது குப்பை தொட்டியில் எத்தனை குப்பை இருக்குதுன்னு பார்ப்பீங்களாங்க? ஆனால் தூய்மை பணியாளர்கள் பார்ப்பாங்கள. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் தான். இந்த குப்பையில் யார் உளுந்து கிடக்குறா, யார் தூக்கி எறியப்பட்டிருக்கா பார்க்குறாரு. இந்த புழுதியில் இந்த மண்ணில் யார் விழுந்து கிடக்குதா அப்படின்னு அவர் பார்க்குறாருங்க. அவர் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை தூக்கி எடுத்து உயர்த்திறார். அவர் குப்பையை பார்ப்பார், புழுதியை பார்ப்பார். அப்பேற்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்க. என்னங்க, இங்கே இருந்து என்னை தூக்கி போட்டுட்டாங்கங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை தள்ளி விட்டுட்டாங்க, என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கங்க, நான் பாரம் அப்படின்றாங்க, இந்த வீட்டுக்கு பாரம் தண்டசோறுன்றாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தூக்கி விடுகிறார், உயர்த்தி வைக்கிறாருங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்துவதற்கு ரெடியாக இருக்காருங்க.